குறைந்த விலைக்கு எரிபொருள் முயற்சியில் இறங்கிய அரசாங்கம். தையிட்டி விகாரை சர்ச்சை, அனுரவை நெருங்கிய திரிவுபடுத்தப்பட்ட கடிதம். கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான தகவல். அரக்கலையவில் தீக்கிரையாக்கப்பட்ட வீடுகள், ஜேவிபியை கைகாட்டும் மஹிந்தவின் சகா. யாழ் பொதுனா வைத்தியசாலை மருத்துவ எரியூட்டிக்கு எதிராக வெடித்த போராட்டம். முன்னாள் எம்பி திலீபன் இந்தியாவில் கைது. உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்றவுள்ள ஜனாதிபதி. யாழ் தையிட்டியில் வலுக்கும் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். மத்திய வங்கியில் வேலைவாய்ப்பு வெளியான முக்கிய தகவல். மரண வீட்டில் பெண் தொடர்பில் கடும் மோதல், 4 மருத்துவமனையில் அனுமதி. அரசாங்கங்களுக்கிடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து குறைந்த விலையில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதன்படி குறித்த முயற்சியானது 3ஆம் தரப்பினர் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சேமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் என்பது உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். அங்கு பொருளாதாரம் பெரும்பாலும் எரிபொருளை அடிப்படையாக கொண்டது. அத்தோடு உலகின் 7வது பெரிய எண்ணெய் இருப்பை கொண்டுள்ளதுடன் ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கின்றார்கள். இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்வதுடன் அவற்றின் முக்கிய வாங்குபவர்களில் சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் திஸ்ஸராஜ மகாவிகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தனியார் காணிகளை மீள கையளிக்குமாறு தொடர் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. இந்த போராட்டங்களில் காணிகளின் உரிமையாளர்கள் உட்பட அவர்களுக்கு ஆதரவான அரசியல் தரப்புகளும் ஈடுபட்டு வருகின்றன. போர் நிறைவடைந்த காலப்பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட திஸ்ஸராஜ மகா விகாரை அமைந்துள்ள காணியை தவிர ஏனைய காணிகளுக்கு மக்களை குடியேற ஸ்ரீலங்கா ராணுவம் அனுமதி அளித்திருந்தது. மக்களை குடிபெயர விடாத நிலையில் அந்த தனியார் காணிகளில் உள்ள குறித்த விகாரை ராணுவத்தினரின் உதவியுடன் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது அரசாங்க அதிபருக்கு இந்த விகாரை தொடர்பில் அகில இலங்கை பௌத்த மகா சங்கம் என்ற அமைப்பு அப்பட்டமான பொய்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு அந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ள நபர் இலங்கையின் புலனாய்வு பிரிவு ஒன்றில் 30 வருடங்களுக்கு முன்னதாக பணியாற்றிய ஒருவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த கடிதத்தில் முற்றுமுழுவதுமாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் திரிவுபடுத்தப்பட்டு இந்த காணிகளை பௌத்த காணிகளாக கட்டுவதற்காக புனையப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு துறையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த வாரத்திற்குள் 24 மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடவுச்சீட்டு வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு செய்ய உறுதியளிப்போம். இருப்பினும் இந்த பிரச்சினை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது. மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு 24 மணி நேர சேவையை வழங்குவது மிகவும் கடினமான பணி. பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என அவர் தெரிவித்துள்ளார். அரக்கலையவின் விவகாரத்தில் இழப்பீடு தொகையை பட்டியலிடுவதை போன்று தீ வைத்தவர்களின் விவரத்தை அரசாங்கத்தால் பட்டியலிட முடியுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரக்கலையவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டதற்கு மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்பு கூற வேண்டுமெனவும் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் தனது இயலாமையை மறைத்துக் கொள்ள ஒன்று குரங்குகள் மீது பழி போடுகின்றது, அல்லது கடந்த கால அரசாங்கம் தொடர்பான
தொடர்பான அறிக்கை பட்டியலை வெளியிடுகின்றது. ஆனால் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச கடந்த வாரம் மே 9 கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் பெற்றுக்கொண்ட இழப்பீட்டுத் தொகையை சிரித்துக் கொண்டே பட்டியலிட்டார். ஆனால் அவர் ஒரு சில விடயங்களை மூடி மறைத்துள்ளார். போராட்டத்தின் போது எனது வீடு உட்பட 14 கட்டிடங்கள் தீக்கரையாக்கப்பட்டன. எனக்கு எவ்வாறான அடிப்படையில் அந்த தொகை கிடைக்கப்பெற்றது என்பதை அமைச்சரவை பேச்சாளர் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கவில்லை. இவர்கள் தேர்தல் காலத்திலும் மக்கள் மத்தியில் வெறுப்பினை விதைத்தார்கள். ஆட்சிக்கு வந்த பின்னரும் வெறுப்பையே விதைக்கின்றார்கள். 2022 மே 9 கலவரத்தின் போது அரசியல்வாதிகளின் வீடு தீ வைக்கப்பட்டமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியினர் பொறுப்பு கூற வேண்டும். இந்த சம்பவத்துடனான வழக்கில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மே 9 சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றார். யாழ்ப்பாணம் கோம்பையன் மணல் இந்து மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ எரியூட்டியால் தமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மருத்துவ எரியூட்டியில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதால் அதிலிருந்து கிளம்பும் புகை காரணமாக சுவாச பிரச்சினை, துர்நாற்றம் என்பன ஏற்படுவதால் அயலில் வசிக்கும் தாம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை போராட்டக்காரர்களை சந்தித்த தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குறித்த விடயம் தொடர்பில் உரிய தரப்புகளுடன் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் எரியூட்டியை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி காணப்பட்டது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 40 மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பில் குறித்த பகுதியில் கடந்த வருடம் எரியூட்டி உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற திலீபன் அங்கிருந்து பிரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் கேரளா கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பிற்பகல் துபாயில் நடைபெறும் 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்ற உள்ளார். எதிர்கால அரசாங்கங்களை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளின் உலக அரசாங்க உச்சி மாநாடு நடைபெறவிருக்கின்றது. இந்த உச்சி மாநாட்டில் பல உலக தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இதற்கிடையில் ஜனாதிபதி இன்று உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் பல அரச தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். மேலும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஷாஜித் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸராஜ மகா விகாரை மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை மீள கையளிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், அரசியல் கட்சி ஆதரவாளர்கள், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் பௌத்தம் உன்மதம் வழிபடு, தையிட்டி என் மண் வழிவிடு, சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்று, கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பை நிறுத்து போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தை தவறாக பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மோசடி குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயம் தொடர்பாக மத்திய வங்கி முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி சமூக ஊடகங்கள் மற்றும் பிற வலைதளங்களில் மத்திய வங்கியில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் போலி வேலை விளம்பரங்களின் பரவல் சமீபத்தில் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி 3ஆம் தரப்பு சமூக ஊடகங்கள் மூலம் வேலை
வெற்றிடங்கள் குறித்த விளம்பரங்கள் வெளிப்படுத்துவதில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை அனைத்து வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்களும் மத்திய வங்கியின் வலைதளத்தில் வேலைகள் என்பதன் கீழ் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக சேனல்களில் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மொரட்டுவை எகோட உயன பிரதேசத்தில் இறுதிச் சடங்கில் கடும் மோதல் நிலைமையொன்று ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்ணொருவர் தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆணொருவரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் உட்பட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த 4 பேரும் பாணாந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் மொரட்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். எகோட உயன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.